இந்த சிஸ்டர் கேட்டிருக்க கொஸ்டின்கான ரிப்ளை வீடியோ தான் இது. காலையில் எப்போதுமே 2 இட்லி, நிறைய சாம்பார் எடுத்துக்கோங்க. சட்னி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 தோசை சாம்பாரும் எடுத்துக்கலாம். ஒரு தோசை முட்டை தோசையாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இட்லி கூடயும் தோசை கூடயும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரோட்டீன் ஐட்டம் எடுத்துக்கோங்க. 2 இட்லி வித் ஒரு முட்டை இல்லைன்னா கடலை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்பம் சாப்பிட்டீங்கன்னா கடலை குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரவை உப்புமா சாப்பிட்டாலும் இது கூட ஒரு எக்கோ அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை பயிரோ ஏதோ எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் ஏதோ ஒரு ப்ரோட்டீன் ஐட்டம் கண்டிப்பாக இருக்கணும். மதிய சாப்பாடு கூட முடிஞ்ச வரையில் நிறையா கூட்டு வச்சு எடுத்துக்கோங்க. சோறை கம்மி பண்ணிவிட்டு நிறையா கூட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அது கூடயும் முட்டை, மீன், இறைச்சி, பயிர் அப்படின்னு ஏதோ ஒரு ப்ரோட்டீன் எடுத்தால் ரொம்ப நல்லது. வீட்டில் எப்போவுமே தட்டுப்படாமல் நிறைய காய்கறியோ பழமோ வாங்கி வச்சுக்கோங்க. பருப்பு குழம்போ வெறும் குழம்போ என்ன குழம்பு வச்சாலும் அதில் நிறைய காய்கறி மோஸ்ட்லி ஆட் பண்ணுங்க. கூடவே ஏதோ ஒரு காய்கறி கூட்டம் எடுத்துக்கோங்க. சோறை கம்மி பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய கூட்டு எடுத்து அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. நிறைய சாப்பிடுங்க. கூட்டு வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு காய்கறியை கொஞ்சோண்டு வதக்கி அது கூட முட்டை போட்டு அதை அப்படியே கூட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. 2 இல்லைன்னா 3 நிமிஷத்தில் இதை கண்டிப்பாக செஞ்சிடலாம். நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் மீன், முட்டை, இறைச்சி இதெல்லாம் குழம்பு மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. பொரிக்காதீங்க. பிரியாணி கூட நிறைய சிக்கன் வச்சு சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. ஸ்நாக்ஸுக்காக வீட்டில் எப்போவுமே பழம் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை, பயிர், பொட்டுக்கடலை எது வேணால் சாப்பிட்லாம். நிலக்கடலை சாப்பிட்டா மட்டும் அளவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஈவினிங் காலையில் சாப்பிட்ட மாதிரியே தோசை, இட்லி அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சோறு சாப்பிட்டாலும் சோறை கம்மியான அளவில் எடுத்துக்கிட்டு ஏதாவது பழம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நைட்டு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருங்க. அவ்வளோதான்.